பெருமாள் முருகன் சிறுகதைகள். குமரேசனின் அதிர்ஷ்டங்கள் 4. வாசிப்பது சந்தீப். மிக இளம் வயதிலேயே, அதாவது 20ஆம் வயதில் அரசு வேலை கிடைத்தது குமரேசனுடைய அதிர்ஷ்டம்தான். அதுவும் மிகப் புனிதமான ஆசிரிய பணி. ஆட்சி மாறும்போதெல்லாம் அரசு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் விதிமுறைகளும் மாறிக்காண்டே இருக்கின்றன. ஒரே ஆட்சியே கூட அடிக்கடி விதிகளை மாற்றிக் காள்கிறது. அதனால் கிட்டத்தட்ட ஓய்வு பெறும் வயதை நெருங்கும் மதுவெதுப்போடு ஓடும் இளைஞர்களுக்கும் சில சமயம் வேலை டைத்துவிடுகிறது. நடுத்தர வயதில் இருப்பவர்கள்தான் பாவம். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி விதிகள் வரும் என்று கிழவர்களுக்கு சில சமயம் வாய்ப்பு கிடைக்கிறது. புதுரத்தம் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். குமரேசன் ஆசிரியர் பயிற்சி முடித்த சமயம் அது. இளைஞர்களுக்கு சாதகமாக விதிகள் இருந்தன. அவசரமாக சான்றிதழ்களை வாங்கிக் கொண்டு ஓடினான். சூடு ஆறும் முன் வேலைக்கு தேர்வாகிவிட்டான். கலந்தாய்வு முறை மூலம் பணியிடம் ஒதுக்கப்பட்டது. முக்கியஸ்தர்களின் வேண்டுகோளுக்காக சில காலியிடங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருந்தார்கள். இடம் தேர்வு செய்து பின்னும் ஆணை வழங்க சிலரை காத்திருக்கச் சொல்லிவிட்டார்கள். ஒரு சிலருக்கு அந்த கணமே ஆணை வழங்கப்பட்டது. உடனடியாக ஆணை பெற்றவர்களில் குமரேசனும் ஒருவன். அதுவும் அவனுடைய சொந்த ஊரிலேயே வேலை. ஆணையை பெறுவதற்கு முன் இருந்த குமரேசனும் பெற்ற பின்னான குமரேசனும் ஒருவர் அல்லர். பெற்று வந்தபின் முகம் கடுகடுப்பாக மாறிவிட்டது. வீட்டை முழுவதுமாக சுற்றிப் பார்த்தான். 2 அறைகள்தான். எதுவும் ஒழுங்காக இல்லை. ஒருநாள் முழுக்க எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த முனைந்தான். மாலையில் பார்த்தபோது ஓரளவு திருப்தியாக இருந்தது. இன்னும் ஓரிரு நாள் முயன்றால் முழுவதும் சரியாகிவிடும் என்று நினைத்தான். ஆனால் காலையில் எழுந்தபோது எல்லாம் கலைந்திருந்தன. அம்மாவுக்கு இரவு வெகுநேரமும் விடிகாலையிலும் தொடர்ந்து வேலைகள் இருந்தன. அதற்காக அவள் பொருட்களை எடுப்பதும் வைப்பதுமாக இருந்தாள். அதில்தான் இந்த கலைதல். அம்மாவுடன் கடுமையாக சண்டை போட்டான். விரல்களை நீட்டுவதும் கைகளை ஓங்குவதும் பற்களை கடிப்பதும் பேசும் சொற்களும் மிக பொருத்தமாக அமைந்தன. பயந்து போன அம்மா அவன் வைத்தது போலவே மாலைக்குள் ஒழுங்குபடுத்தி விடுவதாகச் சொன்னாள். ஆடைகள் அழுக்குப் படியாமலும் மடிப்பு கலையாமலும் அறுத்துக் கொண்டான். சட்டைக்காலரில் லேசாக அழுக்குப் படிவு தன்பட்டாலும் அம்மாவின் முகத்தில் வீசியடித்தான். எவ்வளவு கவனம் எடுத்துத் தேய்த்தாலும் தம்பியின் வேலையில் குறை சொன்னான். அவன் செருப்புகளை பராமரிக்கும் விதமே தனி. வீட்டிலிருந்து கிளம்பும்போது சருப்பின் அடியில் துளிகூட மண் இருக்கக்கூடாது. 4 அடி வைத்ததும் மண் பாதையில்தான் இறங்க வேண்டும். ஆனால் அந்த 4 அடி தூரம் முக்கியம். அதேபோல வீட்டுக்குத் திரும்பியதும் துளிகூட மண் இல்லாமல் துடைத்து சுத்தப்படுத்தி வைத்துவிட்டுத்தான் உள்ளே நுழைவான். வீட்டை ஒழுங்குபடுத்த ஒரே விதி கொண்ட சட்டத்தையே அமல்படுத்தினான். அது எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும். எப்போதும் ஏதாவது ஒரு பொருள் இடம் மாறிவிடும். அவன் கண்களுக்கு மட்டும் அது தெளிவாகத் தெரியும். யார் இந்த வேலையைச் செய்தது என்று பெரிய விசாரணை நடத்துவான். அதற்கு ஒத்துழைத்தாலும் யாரும் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். யாராவது ஒருவர் பொறுப்பேற்கும் வரை விடமாட்டான். தலை சீவியதும் சீப்பை கண்ணாடி மேல் வைக்காமல் அவன் புத்தகங்களின் மேல் வைத்துவிட்டதைப் பற்றி நடந்த விசாரணையின் போது முட்டாள்கள் என்று திட்டினான். மறந்து வைத்தது நீயாகக் கூட இருக்கலாம் என்று அவன் தம்பி சொன்னதும் மிளனமாகிவிட்டான். கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு தம்பியின் வாய்த்துடுக்கைப் பற்றி பேசத் தொடங்கினான். நல்லவேளையாக பள்ளிக்கு நேரமானதால் அப்போதைக்கு தம்பி தப்பித்தான். அவனுக்கு சாப்பாடு போடும்போது ஒரு பருக்கை கூட இறையக்கூடாது. பாத்திரத்தில் இருந்து எடுக்கும்போது குழம்போ ரசமோ சிறிது சிந்திவிட்டாலும் அவன் முகம் பொரியும். போன ஜென்மத்தில திருவள்ளுவனா பிறந்தது இவன்தான் என்று அவனில்லாத போது அம்மா சொல்ல எல்லாரும் சிரிப்பார்கள். எப்போது சாப்பிட்டு முடித்து எழுந்து போவான் என்று அம்மா எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பாள். உடனடியாக போகவும் மாட்டான். சோற்றை நன்றாக மென்று தின்ன வேண்டும். எச்சிலும் சோறும் சேர்ந்து அரைக்கப்பட்டு வயிற்றுக்குள் போனால்தான் எளிதாக ஜீரணமாகும் என்று ஏதோ புத்தகத்தில் படித்திருந்தான். அதனால் சோற்றை வெகுநேரம் மெல்லுவான். கூழானால்தான் விழுங்குவான்.
ருசி பற்றி அவனுக்கு பிரச்சினை ஏதுமில்லை. மணிக்கணக்கில் உட்கார்ந்து சாப்பிடுபவனை என்ன செய்வது? அவன் வெளியே கிளம்பும் வரை அம்மா பதற்றத்தோடே இருப்பாள். பின் பெரிய சுமை இறங்கிவிட்டது போல பெருமூச்சு விட்டு நிதானமாவாள். சிறுவயதில் வேலை. அவன் அயோத்தியம் குடும்பத்திற்கு தேவைப்பட்டது. அரசு வேலையில் இருப்பது அந்தச் சிற்றூரில் பெரிய கலரவம். அவன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அப்பா, தம்பி, தங்கை எல்லாரும் தங்கள் காரியங்களை முடித்துக் கொண்டார்கள். வீட்டுக்குள் அவன் நுழைகையில் யாரும் இருக்க மாட்டார்கள். அம்மாவுக்கு வேறு போக்கிடம் இல்லை. தன்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு எல்லாரும் போய்விடுகிறார்களே என்று புலம்புவாள். குளியலறைக்குள் போனால் அங்கிருந்து கத்துவான். சோப்பைத் தண்ணீரோடு யாராவது வைத்திருப்பார்கள். ஷாம்பு காகிதத்தை உள்ளேயே போட்டிருப்பார்கள். கழிப்பறையில் இருந்தும் கத்துவான். கால் வைக்கும் இடத்தில் சிறு கரை தெரியும். குழாயிலிருந்து நீர் லேசாகச் சொட்டும். ஆடைகள் யாருடையதும் இன்னொருவருடையதோடு கலந்துவிடக்கூடாது. காலை அவசரத்தில் ஒருமுறை தம்பியின் ஜட்டியை போட்டுக்கொண்டு போய்விட்டான். தம்பியும் கிட்டத்தட்ட தோளுக்கு மேல் வளர்ந்தவன் என்பதால் சட்டென வித்தியாசம் காண முடியவில்லை. பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இடுப்புப் பகுதியில் இறுக்கம் அதிகமாக இருப்பதை உணர்ந்தான். கழிப்பறையில் போய் கழட்டிப் பார்த்தால் தம்பி ஜட்டி. அன்றைக்கு மாலையில் வந்து வீட்டில் எல்லாரையும் உண்டு இல்லை என்று செய்துவிட்டான். துணி மடிக்கும்போது ஏன் மாற்றி வைத்தாய் என அம்மாவுக்கு கேள்வி. உன்னுடைய ஜட்டியை காணவில்லை என்று நீ சொல்லி இருக்க வேண்டாமா என தம்பிக்கு. வீட்டில் எந்த ஒழுங்கும் கிடையாது. ஒழுங்கு இருந்தால் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இருந்தால் பொறுப்பு வரும். பொறுப்பு இல்லை. பொறுப்பு இருந்தால். இப்படி ரொம்ப நேரம் நீட்டிப் பேசிக்கொண்டே இருந்தான். ராத்திரி தூக்கத்தில் திடுமென எழுந்து பார்த்தபோதும் அண்ணன் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு தம்பி பயந்தான். அரை முழுக்க அண்ணனின் குரல் ஒழுங்குக்கு உட்பட்டு ஒலித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. தூங்குவதற்கு வெகு நேரமாயிற்று. தன்னுடைய துணிக்குள் ஒரு ஜட்டி கூடுதலாக வந்து சேர்ந்ததை அண்ணன் ஏன் கண்டுபிடிக்கவில்லை? அணிந்து கொள்ளும்போதும் தெரியவில்லையா? ஆனால் இவற்றை அண்ணனிடம் எப்படி கேட்பது? ஏற்கனவே அதிக பிரசங்கி என்று தம்பிக்குப் பெயர். காலையில் எழுந்ததும் ஒரு கம்பெனியின் பேரைச் சொல்லி இனிமேல் அந்த கம்பெனி ஜட்டியைத்தான் தம்பி போட வேண்டும் என்று சொல்லிவிட்டான். வெவ்வேறு கம்பெனி என்றால் மாறாதல்லவா? அவன் சொன்ன கம்பெனி தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. பட்டாப்பட்டி டிராயர் போல ஜட்டி தயாரிக்கும் கம்பெனி அது. கோவண வடிவில் ஜட்டியை வடிவமைத்து சந்தையில் விற்பனைக்கு விட்டிருக்கும் புதிய கம்பெனி ஒன்றின் தயாரிப்பை வாங்க வேண்டும் என்பது தம்பியின் சமீபகால ஆசை. அதற்கு வாய்ப்பில்லாமல் போனதால் தம்பி அண்ணனை கடுமையாக வெறுத்தான். சில நாட்களாக தன்னை பள்ளி விடுதியில் சேர்த்துவிடும்படி தங்கை நச்சரித்தாள். பணம் பிரச்சனையாக இருக்கும் என்றாலும் விடுதியில் இருந்தால் ஒழுங்கு வரும். காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழுவது, கடன்களை முடிப்பது, படிப்பது, பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்று வேலைகளில் ஒழுங்கு படிந்துவிட்டால் எதிர்காலத்தில் ஒழுக்கமும் பொறுப்பும் கொண்ட குடிமகளாகிவிடுவாள் தங்கை. ஆசிரியர் என்னும் பெயரில் பிரம்புகளைக் கையில் சுழற்றிக் கொண்டு எந்நேரமும் கண்காணிக்க விடுதியில் ஆட்கள் இருப்பார்கள். கண்காணிப்புக்கு உட்படாத பிள்ளைகள் உருப்படாது. கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்தபின் பார்க்கலாம் என்று சொல்லி வைத்தான். அவள் பள்ளிப் படிப்பை முடிக்கும் வரை அப்படியேதான் சொல்லிக் கொண்டிருக்க நேர்ந்தது. அண்ணனிடமிருந்து தப்பிக்க அவளுக்கு வழியே கிடைக்கவில்லை. படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தம்பி தன் நண்பர்களின் வீடுகளில் இரவுகளைக் கழித்தான். பையனாகப் பிறக்காமல் போனோமே என்று தங்கை மனதுக்குள் வருந்தினாள். மழை நாள் விடுமுறை ஒன்றில் வீட்டுக் கதவை ஒட்டி நின்று கொண்டு குமரேசன் மழையை ரசித்துக் கொண்டிருந்தான். வீட்டில் எல்லாரும் அன்றிருந்தார்கள். மழையை ரசிக்கும் முகமும் அவன் உதடுகளில் ஆனந்தமான சிரிப்பும் தெரிந்தன. கண்களை இறுக மூடிக்கொண்டு மழையோசையில் லயிப்புண்ட அவன் தோற்றம் எல்லாருக்கும் ஆச்சரியத்தைக் கொடுத்தது. ஏதோ நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த போதே அவன் முகம் இறுகிக் கோபத்தில் முனகினான். மழை பெய்யுது பாரு. சனியன் சீராகப் பெய்து கொண்டிருந்த மழை காற்று வீசலில் அலைப்புண்டு ஒலி மாறத் தொடங்கியதுதான் அவன் கோபத்திற்குக் காரணம். வேலை அலுப்புக்காக மாதம் ஒரு நாள்
2 மாதத்திற்கு ஒரு நாள் என்று எப்போதாவது அவன் அப்பன் குடிப்பது வழக்கம். அப்படி குடித்து வந்து ஓர் இரவில் குமரேசன்தான் கதவைத் திறக்க நேர்ந்தது. அப்பனிடமிருந்து வந்த மதுமணம் அவன் மூச்சுக்குள் நுழைந்து கிறக்கத்தை உண்டாக்கியது. சட்டெனச் சுதாரித்து கதவை சாத்தித் தாழிட்டு விட்டான். விழித்துப் பார்த்து அம்மாவிடம் போதையில இருக்கிற ஆள உள்ள விடக்கூடாது என்று சொல்லிவிட்டான். எம்பையன தப்பான வேலைக்கு படிக்க வெச்சிட்டனே என்று புலம்பி தலைமேல் கை வைத்துக்கொண்டு வாசலில் உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் பொறுத்துப் பார்த்து அம்மா எழுந்து போய் கதவைத் திறந்தாள். அம்மா என்றான் வேகமாய். நானும் வெளியே போறண்டா என்று சொல்லிக் கதவை மூடி வெளியே போய்விட்டாள். அதன்பின் அவருக்கு குடிக்கத் தோன்றினால் சமையல் அறையிலேயோ குளியலறையிலேயோ அவனுக்குத் தெரியாமல் குடித்துவிட்டு பேசாமல் படுத்துக் கொள்ளும் ஏற்பாட்டை அம்மா செய்தாள். சமையலறை மின்விளக்கு ஆள் இல்லாத நேரத்திலும் எரிந்து கொண்டிருப்பது அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. வெளியே வரும்போது அணைத்து விடுவதும் உள்ளே போகும்போது போட்டுக் கொள்வதும் என்னும் ஒழுங்கு கூட இல்லை என்றால் இத்தனை வருஷம் அம்மா என்னத்தை கற்றுக் கொண்டிருக்கிறாள்? இரவில் கழிப்பறைக்குப் போனால் விளக்கை நிறுத்துவதில்லை. சில நாள் வெளிவிளக்கு விடிய விடிய இருந்து கொண்டே இருக்கிறது. திடுமென தூக்கத்திலிருந்து விழித்து எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருக்கின்றனவா என்று பார்ப்பான். ஏதாவது எரிந்தால் அம்மாவை எழுப்புவான். நீயே நிறுத்தேண்டா என்பாள் அம்மா. வீட்டைத் தன்னால் ஒழுங்குக்குக் கொண்டு வர முடியவில்லையே என்று பல சமயம் நினைத்து வருந்துவான். விடிவிளக்கை நிறுத்திவிட்டு படுப்பாள் அம்மா. படுக்கும்போது சிறு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த விளக்கை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவன் அதை போட்டு வைப்பான். அம்மா நிறுத்தியிருந்த விளக்கை அவன் போட்ட ஓர் இரவில் அம்மாவும் அப்பனும் கட்டிப்பிடித்து தூங்குவதைப் பார்த்து உடனே அணைத்துவிட்டான். சில நாள் மனமே சரியில்லை. பிள்ளைகள் பெரியவர்களான பின்னும் அம்மாவும் அப்பனும் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தமான வருத்தம். ஒழுக்கமற்ற குடும்பத்தில் வந்து பிறந்து விட்டோமே என்று பிறப்பையே நொந்து கொண்டான். சின்ன விஷயத்தில் கூட ஒழுங்கு இல்லை. அப்புறம் எங்கிருந்து ஒழுக்கம் வரும்? பள்ளியில் ஆசிரியர்களிடையே அவனுக்கு நல்ல பெயர். பள்ளியில் 3 வகை ஆசிரியர்கள்தான் இருந்தனர். கடுமையாக ஒழுங்கை கடைப்பிடிப்பவர்கள், ஓரளவு கடுமையாக ஒழுங்கை கடைப்பிடிப்பவர்கள், ஒழுங்கை கடைப்பிடிப்பவர்கள். முதல் வகையில் குமரேசன் வந்தான். எந்த வேலையாக இருந்தாலும் தலைமையாசிரியர் முதலில் அவனைத்தான் கூப்பிடுவார். எதையும் ஒழுங்காகச் செய்வான். பள்ளிப் பிள்ளைகள் எப்போதும் வரிசையாகத்தான் போக வேண்டும், வரவேண்டும். வரிசை குலைந்தால் ஆக்ரோசம் கொண்டு விடுவான். அவன் பேசமாட்டான். பிரபுதான் பேசும். எத்தனை கடுமையாக ஒழுங்கை கடைப்பிடிப்பன் அவன் என்பதற்கு பள்ளி வட்டாரத்தில் ஒரு சம்பவத்தை உதாரணமாகச் சொல்வார்கள். இடைவேளை நேரத்தில் சிறுநீர் கழிக்க வரிசையாக பிள்ளைகளை அனுப்பிக் கொண்டிருந்தான். வரிசை என்றால் ஒருவர் பின் ஒருவராக எப்படி வேண்டுமானாலும் போவதல்ல. முன்னால் நின்று பார்த்தால் எல்லாரின் தலைகள் மட்டும் தெரிய வேண்டும். சிறு விலகல் கூட இருக்காது. சிறுநீர் வரிசையில் ஒரு பையன் சற்றே விலகி, சார் அவசரம் என்றான். அவன் மற்றொரு கை கால் சட்டையை அழுத்திப் பிடித்திருந்தது. அவனுடைய அவசரம் பற்றி ஒன்றுமில்லை. வரிசையில் ஓர் உடல் விலகலாமா? குமரேசனின் கை பிரம்பை உயர்த்தியதும் உடல் மூச்சு விடாமல் வரிசையில் முழுமையாக சேர்ந்து கொண்டது. முறை வரும் வரை அடக்கிக் கொண்டிருக்க முடிந்தது. அப்புறம் எதற்கு அவசரம் என்று கேட்டான். ஒழுங்கை குலைப்பதுதான் நோக்கம். அதற்கு இடம் கொடுத்திருந்தால் அவன் வெற்றி பெற்றிருப்பான் என்று தன் வெற்றி பெருமிதத்தைப் பற்றிச் சொல்வான். ஓரளவு கட்டாயமாக ஒழுங்கை கடைப்பிடிக்கும் ஆசிரியர் அவசரமாக வருபவர்கள் வரிசையின் முன்னால் வந்துவிடுங்கள் என வரிசை ஒழுங்கை ஓரளவு மாற்றியிருக்கலாம் என்று கருத்து தெரிவித்தார். கேட்டவனை மட்டும் ஒரே ஓட்டமாக முன்வரிசைக்கு வந்துவிடு எனச் சொல்லியிருக்கலாம் என்பது ஒழுங்கை கடைப்பிடிக்கும் ஆசிரியரின் அபிப்பிராயம். அவசரமாக வருகிறது என்று எல்லாரும் ஒரே சமயத்தில் சொன்னால் என்ன செய்வது என்பது குமரேசனின் கேள்வி. அவனைவிட பல ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட ஆசிரியர்கள் கூட அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. சிறுவயதாக இருந்தாலும் குமரேசன் சிறந்த ஆசிரியர் என்றும் அவனுக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்க அரசிடம் பரிந்துரைக்கலாம் என்றும் தலைமையாசிரியர் முடிவு செய்தார்.
அதற்காக உள்ளூர் அரசியல்வாதியிடம் பரிந்துரைக்கச் சொல்ல வேண்டும். அதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன செய்வது? வீட்டுச் சுமைகளை கொஞ்சம் குறைத்த பின் பார்க்கலாம் என்று குமரேசன் சொல்லிவிட்டதால் நல்லாசிரியர் விருது தாமதமானது. கையெழுத்து கிறுக்கல் முறுக்கலாக இருக்கக்கூடாது, புத்தகங்கள் நோட்டுகள் கிழியக்கூடாது, மூக்கில் சளி ஒழுகக்கூடாது, உடைகள் அழுக்காகும்படி விளையாடக்கூடாது, கத்திக் கூச்சல் போடக்கூடாது என்று கூடாது வகை விதிமுறைகள் பலவற்றை பிள்ளைகளுக்குச் சொல்லிக் கொடுப்பான். வகுப்பாசிரியராக குமரேசன் அமைந்துவிடக்கூடாது என பிள்ளைகள் கூடுதலாக ஒன்றையும் சேர்த்துக் கொள்வார்கள். 5 நிமிடம் குறைவாக நேரத்தைக் காட்டுகிறது கடிகாரம் என்று திட்டிவிட்டு வேகமாக அவன் வெளியேறிய பொழுதொன்றில் தம்பியும் தங்கையும் அம்மாவை பார்த்தார்கள். அவர்கள் பார்வையில் வெறுப்பு திரண்டிருந்தது. இது தவறாயிற்றே என நினைத்து அம்மா அவர்கள் முன்னால் உட்கார்ந்தாள். சிரித்துக்கொண்டே, உங்க அண்ணன் சாமிகிட்ட வரம் வாங்கி வந்தவன் எனத் தொடங்கி அந்தக் கதையைச் சொன்னாள். ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியளந்து கொண்டிருந்தார்கள். இன்ன வேலையைச் செய்து உன் வயிற்றை நிரப்பிக்கொள் என்று வரம் கொடுப்பதுதான் படியளப்பு. ஒவ்வோர் உயிராக வந்து வரம் வாங்கிச் சென்றது. எல்லாருக்கும் வரம் வழங்கி முடித்தபோது ஈஸ்வரனுக்கு பசி. சாமியே ஆனாலும் வயிற்றுப் பிரச்சினை வந்துவிட்டால் கோபம் வருவது இயல்பு. இருவரும் புறப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் அவசரமாக பேன் ஓடி வந்தது. ரொம்ப நேரம் தூங்கிவிட்டது அது. பேனைக் கண்டு கொள்ளாமல் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் புறப்பட்டார்கள். சாமியின் காலை பிடித்துக் கொண்ட பேன், நான் எங்க இருக்கறதுன்னு வரங்கொடுங்க சாமின்னு கெஞ்சிச்சு. போய் மசுருள இருந்துக்க என்று கோபமாக கத்தினார் ஈஸ்வரன். அவர் சொல்லிவிட்டால் அதை அவராலேயே மாற்ற முடியாது. பேன் அழுது கொண்டே மயிரில் வசிக்கப் போயிற்று. அதன் அழுகை ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் கஷ்டத்தைக் கொடுத்தது. அடடா, கோபத்தை அரை நொடி நேரம் கட்டுப்படுத்தியிருந்தால் ஒரு உயிருக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காதே என்று வருத்தப்பட்டார்கள். என்ன செய்வது? பேனின் வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லை. சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழும் ஒழுங்கு இருந்திருந்தால் அதற்கு இந்த துன்பம் வந்திருக்குமா என்று யோசித்தார்கள். அந்தச் சமயத்தில் குமரேசன் உள்ளே நுழைந்தான். ஏழை பெற்றோரின் மூத்த மகனாக பிறந்ததால் வேலைகளை முடித்துவிட்டு வர நேரமாகிவிட்டது என்றான். மனமிறங்கிய ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து போ என்று வரம் வழங்கி அனுப்பிவிட்டார்கள். அதனால்தான் அவனுக்கு ஆசிரியர் வேலை கிடைத்தது என்று அம்மா சொல்லி முடித்தாள். கதையின் முதல் பாதி அவர்களுக்கு தெரிந்ததுதான் என்றாலும் பிற்பாதி ரொம்பவும் பிடித்திருந்தது. கதைகள் தரும் குதூகலத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். தங்கை பாயில் படுத்தபடி படித்துக் கொண்டிருந்தபோது அண்ணன் வந்துவிட்டான். ஸ்ரீ, என்ன பழக்கம்? படுத்துக்கிட்டு படிக்கிறது என்று சீறி விழுந்தான். தங்கை சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். படித்ததெல்லாம் மறப்பது போல இருந்தது. முகம் கூம்பிவிட்டது. அதைப் பார்த்த தம்பி மெல்ல அவளருகே வந்து காதில் வரம் என்றான். தங்கை அடக்க முடியாமல் சிரித்தாள். அது முதல் அண்ணனின் கோபத்தை சமாளிக்க வரம் அவர்களுக்கு கை கொடுத்தது. பேனுக்கும் கடைசியா போன ஆளு எங்களுக்குத் தெரியாதா என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குமரேசன் வரம் பெற்ற கதை பரவலாகிவிட்டது. எதையும் சமாளிக்கும் வித்தையைக் கற்றுக் கொடுப்பதுதானே கதை. அரசல் புரசலாக கதை குமரேசனின் காதுகளிலும் விழுந்தது. கடவுளிடம்தானே வரம் வாங்கினேன் என்று சமாதானம் சொல்லி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான். கதைக்குக் கால்கள் முளைத்து விதவிதமாக பரவிற்று. ஈஸ்வரன் ஈஸ்வரி கால்களைப் பிடித்துக் கொண்டு குமரேசன் கதறினான் என்றும் உள்ளே போகும்போது மூக்கொழுகி சளி வாய்வரை வந்திருந்தது எனவும் கதை விரிந்தது. வரம் பெற்று திரும்பும்போது காற்றில் ஆடிப் படாரென்று அடித்துக் கொண்டிருந்த கைலாசத்தின் ஜன்னல் பலகைகளுக்கு கொக்கியை மாட்டிவிட்டும் கதவுக்குக் கட்டையை பொருத்திவிட்டும் வந்தான் எனவும் அவன் செய்ததைப் பார்த்து ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் வியந்து போனார்கள் எனவும் கதையின் பின்பகுதியில் கொஞ்சம் சேர்ந்து கொண்டது. மூக்குச் சளியை சிந்திவிட்டும் கால் கழுவிவிட்டும் ஈஸ்வரி அவனைச் சுத்தமாக அனுப்பினாள் என்று ஒருமுறை அவன் அப்பன் சொன்னார். எம்பையனுக்கு ஈஸ்வரியே கால் கழுவி உட்டிருக்கிறா என்பார் போதையில். வரத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் அவனுக்கு இருந்தது.
முன்னைவிட கடுமையாக ஒழுங்கு பார்க்கத் தொடங்கினான். அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தபோது அது வெளிப்பட்டது. அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்துவிடுவதில் அம்மாதான் தீவிரமாக இருந்தாள். கல்யாணம் முடிந்து உடனே தனிக்குடித்தனம் அனுப்பிவிட வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருந்தாள். ஆனால் பெண் கிடைப்பதுதான் பெரிய பாடாக இருந்தது. அவர்கள் சாதியில் படித்த பெண்கள் மிகக் குறைவு. படிப்புக்கேற்ற வேலை செய்யும் பெண்களோ அரிதினும் அரிது. ஆசிரிய பணியிலிருக்கும் பெண்ணாக இருந்தால் நல்லது என்று முதலில் நினைத்தான். அவர்களிடம் ஒழுங்கு தானாகவே படிந்திருக்கும், குழந்தைகளையும் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பார்கள் என்று எண்ணம். அதற்கு வாய்ப்பில்லை என தெரிந்ததும் சரி, ஓரளவு படித்த பெண்ணாக இருந்தால் போதும் என நினைத்தான். நிறைய பெண்களை போய் பார்த்து வந்தான். ஒருவரையும் பிடிக்கவில்லை. தோற்றம் பற்றி அவன் அவ்வளவாக அக்கறை காட்டவில்லை. ஆனால் செயலில் நேர்த்தியும் ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவன் எதிர்பார்ப்பு. ஒரு பெண்ணின் ரவிக்கையின் கை ஒரு பக்கம் நீளமாகவும் இன்னொரு பக்கம் குட்டையாகவும் இருந்தது. அவசரத்துல டெய்லர் தெச்சு கொடுத்திருப்பாங்க, அதானால என்னடா என்றாள் அம்மா. ரவிக்கையில் கூட நேர்த்தி இல்லாத பெண்ணோடு எப்படி வாழ்வது? இன்னொரு பெண்ணின் தலைமயிர் கொஞ்சம் நெற்றியில் வந்து விழுந்திருந்தது. ஒழுங்காக படிய சீவ வேண்டாமா? இந்த காலத்துல அப்படி மயிரை எடுத்து விட்டுக்கிறது பழக்கம்டா என்றாள் அம்மா. பொட்டு சரியில்லை, சேலை சரியில்லை, நகை அணிய தெரியவில்லை, காப்பி டம்ளரை எடுத்த முறை சரியில்லை, கைக்கு வைத்து மருதாணியில் ஒழுங்கு இல்லை என்று இல்லைகளைப் போட்டு மறுத்துக் கொண்டிருந்தான். இந்த ஜென்மத்தில் இவனுக்கு கல்யாணம் இல்லை என்று அம்மா கவலைப்பட்டாள். பெண் பார்க்கப் போகும் இடத்தில் மெதுவாக பெண்ணின் அறைக்குள் போய் அம்மாவே எல்லாவற்றையும் சரி செய்தாள். அப்படியும் அவன் கண்ணுக்கு ஏதாவது ஒழுங்கின்மை தென்பட்டுவிடும். சில இடங்களில் மாமியார் இப்பொழுதே கட்டளை போடுகிறாள் என்று அம்மாவை விமர்சித்தார்கள். இப்படியுமா ஒருவன் வரம் வாங்கி வந்திருப்பான் என்று நொந்து போனாள் அம்மா. பெண் பார்க்கிற வேலை தொடங்கியதிலிருந்து அதைப் பற்றியே பேச்சு. வீட்டு ஒழுங்குகளை கொஞ்சம் மறந்திருந்தான். அதில் எல்லாருக்கும் நிம்மதி. எவளையாச்சும் பார்த்து அவனையே கூட்டிக்கிட்டு வரச் சொல்லு என்று சலித்துச் சொன்னார் அப்பன். அந்தக் கொடுப்பின அவனுக்கு ஏது? அவனத் தெரிஞ்சவ எவளாச்சும் கூட வருவாளா? என்றாள் அம்மா. அவனை எப்படி வழைக்கு கொண்டு வருவது என்று யோசித்தும் நெருங்கியவர்களிடம் ஆலோசனை கலந்தும் கூட எந்த முடிவுக்கும் வர இயலவில்லை. பெண் பார்க்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆசிரியராக இருப்பவனுக்கு பெண் கொடுக்க பலரும் தயாராக இருந்தார்கள். அதிக வேலை இல்லை, விடுமுறை நிறைய கிடைக்கும், கை நிறைய சம்பளம், சமூகத்தில் மதிப்பு இன்ன பிற காரணங்களை எல்லாரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். பல்லாயிரம் கோடி ஊழல் செய்தியை சிறிதாக போட்டுவிட்டு 1% ஈட்டுப்படி அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் அரசு அறிவித்தால் கூட ஆசிரியர்களுக்கு ஜாக்பாட், ஆசிரியர்களுக்கு லக்கி பிரைஸ் என்று கொட்டை எழுத்தில் தலைப்புச் செய்தி போடும் உள்ளூர் செய்தித்தாள்களை மக்கள் தவறாமல் படிப்பதனால் உண்டான அறிவு அது. பார்க்கும் பெண்களை எல்லாம் குமரேசன் மறுத்துக் கொண்டிருந்த போதும் புதிதாக பார்க்கும் பாக்கியம் கிடைத்துக் கொண்டே இருந்தது. பெண் தேடத் தொடங்கிய சமயத்தில் பார்த்து ஒரு பெண்ணின் தந்து விடாமல் பல வழிகளில் முயன்று கொண்டிருந்தார். அந்தப் பெண் 5ஆம் வகுப்பு வரை படித்தவள். அத்துடன் கொஞ்சம் கருப்பாக இருப்பதால்தான் மாப்பிள்ளை மறுக்கிறார் என்று அவராக முடிவு செய்து அதற்காக நகைகளும் பணமும் கூடுதலாக கொடுப்பதாகச் சொல்லி அனுப்பினார். அந்தப் பெண்ணை என்ன காரணம் சொல்லி மறுத்தான் என்பது மறந்து போயிருந்தது. அவள் நகங்கள் அழுக்கு படிந்து கருத்திருந்தன என்பதாக நினைவுக்கு வந்தது. உடல் கருப்பல்ல, நகக் கருப்பே அவன் பிரச்சினை. நகத்தக் கூட வெட்டி ஒழுங்கா வெச்சுக்க தெரியாதவ எதையம்மா ஒழுங்கா வெச்சுக்குவா என்றான். ஏம்பையா, உன்னாட்டம் அந்தப் பொண்ணு வாத்தியாரு வேலையா பாக்குது? நகத்துல அழுக்குப்படாம ஊட்டு வேலை செய்ய முடியுமா? பாத்திரங் கழுவோனும், ஊடு கூட்டோனும், துணி துவைக்கோனும். இதா எங்கேய பாரு, நகமெல்லாம் கருத்துத்தான் கிடக்குது. வெட்டினாலும் அப்படித்தான் ஆவுது. பெருவிரல் நகத்தையெல்லாம் பொம்பளைங்க வெட்ட முடியாது பையா. வெங்காயம் தொலிக்கோணும், முளகா கிள்ளோணும், அதுக்கு நகம் வேணுமில்லு. பொறுமையாக அம்மா சொன்ன காரணங்கள் சரியாகவே பட்டன.
எதனாலும் நீ ஒரு சமாதானம் சொல்லிருவ என்றான். கட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நகத்துல அழுக்கப்படாத நாம வச்சுக்கலாம். நான் வேணா வெங்காயம் தொலிச்சுக் கொடுத்தர்றன் என சிரிக்காமல் சொன்னாள் அம்மா. மெளனமாக இருந்தான். ரொம்ப நாளாக பெண் பார்த்ததில் அவனுக்கும் அலுப்பு வந்திருந்தது. முன்னெல்லாம் வாரம் ஒருமுறை என்றிருந்த லுங்கி ஈரம் இப்போது ஒருநாள் விட்டு ஒருநாள் ஆனதால்தான் ஒழுங்காக இருக்கிறோமா என்னும் கவலையும் மிகுந்திருந்தது. அவன் மெளனத்தைச் சாதகமாகக் கொண்டு பெண் வீட்டில் சம்மதம் சொல்லிவிட்டாள். 20ஆம் வயதில் வேலை கிடைத்த அதிர்ஷ்டத்தைப் போலவே 25ஆம் வயதில் திருமணம் அமைந்தது. உண்மையில் வேலையைப் போலத்தான் அவன் மனைவியும். ஒரு சிக்கலுமில்லை. பள்ளியிலாவது கையில் பிரம்பு வேண்டும். வீட்டில் எதுவும் தேவையில்லை. வா, போ, எடு, போடு, வை, படு, கழற்று, ஊற்று இப்படி ஏராளமான வினைச்சொற்களை அவளிடம் பயன்படுத்தினான். நில், உட்கார், எழுது, படி, ஊடு என்பவை அவன் பள்ளியில் அதிகம் பயன்படுத்துபவை. ஒழுங்கு குலைந்ததைக் கண்டுபிடித்து அவன் திட்டினால் பேசாமல் வாங்கிக் கொள்வாள். இனிமே இப்படி செய்யாத என்று முடிப்பான். சரிங்க என்பாள் அவள். சரிங்க சார் என்று பிள்ளைகள் பள்ளியில் சொல்லும். தன் வீட்டில் ஏராளம் வேலைகள் செய்து களைத்துப் போனவள் அவள். குமரேசன் ஒருவனை சமாளிப்பது பெரிய விஷயமாயில்லை. தனிக்குடித்தனம் அனுப்பும்போது அவனுடைய அம்மா சொல்லியனுப்பிய மாதிரி நகங்களை அழுக்கு அண்டாமல் வைத்துக்கொள்ள முயன்றாள். சின்ன வெங்காயம் தொலிப்பதற்கு கஷ்டம். பெரிய வெங்காயம் பயன்படுத்தினால் கத்தியில் அரிந்தால் தோல் தானாக வந்துவிடும். ஏதாவது பொருள் தினமும் வாங்கிக் கொண்டே இருப்பதால் பிளாஸ்டிக் பைகள் சேர்ந்தபடியே இருக்கும். பைகளை கைகளுக்கு உரை போல மாட்டி ஒரு ரப்பர் பெயிண்ட் போட்டுக் கொள்வாள். அதற்கு நல்ல பலன் இருந்தது. அவன் பார்வை தினந்தோறும் ஒருமுறையாவது அவள் நகங்களை நோக்கி நகர்ந்துவிடும். பார்த்து திருப்திக் கொள்வான். அவன் பொருட்களை அனுமதி இல்லாமல் அவள் எடுக்க மாட்டாள். அவளுடைய எச்சரிக்கையை மீறியும் ஏதாவது கண்டுபிடித்தால் மிகப் பழைய சட்டத்தைச் சொல்வான். எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வை எழுதி வைக்கவில்லை என்றாலும் சுவர்கள் அந்த வாசகத்தை எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. ஒழுங்கு, ஒழுக்கம், பொறுப்பு இத்தியாதிகள் பற்றி அவன் அதிக நேரம் வகுப்பெடுக்கும் அன்றைக்கு மாமியார் வீட்டுக்குப் போய்ச் சொல்லி அழுவாள். மாமியார் சிரித்தபடி அவன் அப்படித்தான் என்பாள். தான் தப்பித்துக் கொண்ட மகிழ்ச்சியை வேறுபடி வெளிப்படுத்த முடியும். தம்பி வரம் என்பான். அண்ணி, பள்ளிக்கூடத்துல இப்ப பரீட்சை நடக்குது. முடியற வரைக்கும் வீட்டில்தான் வகுப்பு. பரீட்சை முடிஞ்சு பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்கன்னா சரியா போயிரும் என்பாள் அவன் தங்கை. அவர்கள் சொற்கள் தரும் ஆறுதலோடு திரும்பி வீட்டுக்கு வருவாள். கல்யாணமாகி 2 மாதத்திற்குப் பின் ஓர் இரவில் அவள் கிச்சத்தில் முகம் புதைத்திருந்தபோது சட்டென விலகி குளிச்சையா என்றான். அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். போ, குளிச்சிட்டு வா என்று திரும்பி படுத்துக் கொண்டான். அவள் எழுந்து போகவில்லை. அவமானத்தை அழுது கரைத்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அவனாகவே அவள் பக்கம் திரும்பி சாரி சாரி, எம் மூக்க அறுத்தெறியோனும் என்று சொல்லி சமாதானமானான். அன்று முதல் இரவில் ஒருமுறையும் குளிக்கப் பழகிக் கொண்டாள். மறுபடியும் ஒருமுறை அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்துவிடுமோ என்று பயந்தாள். அதற்குள் அவனுக்கு மறுபடியும் அதிர்ஷ்டம். 3வது மாதம் அவள் வாந்தி எடுத்தாள். கட்டப்படாத வாந்தி. அவள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்தான். ஒரு வாரம் தனியாக வீட்டிலிருந்து பார்த்தான். வழக்கம் போல வீட்டில் ஏதாவது ஒழுங்கு குலைந்திருக்கும். ஆனால் யாரிடம் சொல்வது? பேசாமல் இருக்கவே முடியவில்லை. பக்கத்துத் தெருவில் இருந்த அம்மாவிடம் போனான். அவன் மனைவி குழந்தை பெற இன்னும் 7-8 மாதமாகும். குழந்தையோடு அனுப்ப மாட்டார்கள். குழந்தைக்கு 7 மாதம் ஆகஸ்ட் வேண்டும். இன்னும் 1 வருஷத்துக்கு மேல் ஆகும். இங்கேயே வந்து தங்கி விடுவானோ என்று அம்மா பயந்தாள். 3 மாத நிம்மதி அவ்வளவுதானா என்று அப்பன் புலம்பினார். தம்பி, தங்கைகள்தான் அம்மாவுக்கு அந்த யோசனையைச் சொன்னார்கள். வீட்டைத் தனியாக விடக்கூடாது. அண்ணன் அங்கேயே இருக்கட்டும். வேளா வேளைக்கு சாப்பாட்டைக் கொண்டு போய்க் கொடுத்து விடலாம்.
அம்மா சின்ன வேலை சொன்னாலும் செய்ய மறுக்கும் பிள்ளைகள் அண்ணனுக்கு சோறு கொண்டு போய்த் தரும் வேலையை தட்டாமல் செய்தார்கள். முடிந்தவரை சோற்றை வைப்பதும் எடுப்பதும் அண்ணன் கண்ணில் படாத வகையில் நடந்தது. குமரேசன் 1-2 முறை மாமனார் வீட்டுக்குப் போய் வந்தான். மனைவி நன்றாக கவனித்தாள். ஆனால் மாமனார் வீட்டில் ஒரு ஒழுங்கும் கிடையாது. அவனுக்குப் பிடிக்கவே இல்லை. யாரிடமும் சொல்லக்கூடிய சுதந்திரமும் அங்கே இல்லை. மனைவியைக் கூட அங்கே வைத்து ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அந்தச் சமயத்தில் அவன் பக்கத்து வீட்டுக்காரர் தன் மகன் சரியாகப் படிக்காமல் எந்நேரமும் விளையாடிக் கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி அவனிடம் டியூசன் எடுக்க முடியுமா என்று கேட்டார். மிக கடுமையாக ஒழுங்கை கடைப்பிடிக்கும் ஆசிரியர் அவன் என்றும் எவ்வளவு குறும்பு செய்யும் பையனாக இருந்தபோதும் அவன் வழிக்கு கொண்டு வந்து விடுவான் என்றும் அவருக்கு யாரோ சொல்லியிருந்தார்கள். அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு டியூசனை ஆரம்பித்தான். பக்கத்து வீட்டுக்காரரைப் போலவே பிள்ளைகள் பற்றி கவலை கொண்ட பெற்றோர் ஏராளம். டியூசனுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. அவனுடைய மாலை பொழுது அருமையாக கழிந்தது. எந்த பிள்ளை ஒழுங்காக இருக்கிறது? அவனுக்கு பள்ளியைப் போலவே டியூசனிலும் வேலை நிறைய இருந்தது. சம்பளம் போட்டு ஓரிடத்தில் 1 மணி நேரம் பிள்ளைகளை உட்கார வைப்பதே பெரிய சவால். கிள்ளுதல், பிடுங்குதல், அடித்தல் என்று எப்போதும் ஒழுக்கமற்ற காரியங்களை செய்யும் பிள்ளைகளை பண்படுத்தும் பெரிய பொறுப்பு. கிட்டத்தட்ட 1½ வருஷம். சந்தோஷமான வேலைக்கு கூடுதலாக பணமும் கிடைத்தது. அவனுக்கு எப்போதும் அதிர்ஷ்டம்தான். கடவுள் வரம் வாங்கிய பிறவி. அழகான பெண் குழந்தையோடு அவன் மனைவி வந்து சேர்ந்தாள். குழந்தை தவழும் பருவத்தில் இருந்தது. குழந்தைக்கு ரிதிஷ்ணா என்று பெயர் வைத்திருந்தான். ரி என்ற எழுத்தில்தான் பெயர் வைக்க வேண்டும் என ஜோதிடர் சொல்லியிருந்தார். ரிஷ்கா, ரிக்ஷா, ரிம்பா, ரிதா, ரித்தா, ரித்னா, ரித்தினா, ரிங்கா, ரிச்சிகா, ரிதிஷ்கா, ரிதிஷ்ணா என்று சொல்லப்பட்ட பல பெயர்களிலிருந்து ரிதிஷ்ணாவை தேர்வு செய்திருந்தான். தன் பள்ளித் தமிழாசிரியர் ஒருவரிடம் இந்த பெயரை வைக்கலாமா என்று கேட்டான். அவர் தாராளமாக வைக்கலாம் என்று சொல்லிப் பெயருக்கு விளக்கமும் கூறினார். ரிதம் என்றால் சந்தம் என்று பொருள். சந்தம் என்பது என்ன? ஒழுங்குக்கு உட்பட்ட ஓசை. ஆகவே ரிதிஷ்ணா என்றால் ஒழுங்குள்ளவள் அல்லது ஒழுங்குக்கு உட்பட்ட ஓசை போன்றவள். விளக்கம் குமரேசனுக்கு மிகுந்த திருப்தியைக் கொடுத்தது. எனினும் சின்னச் சந்தேகம். இது தமிழ் பெயர்தானா? தமிழ் பெயராகவும் இருந்துவிட்டால் பெருமையாகச் சொல்லிக் கொள்ளலாம். அந்தத் தமிழாசிரியர் கடும் தனித்தமிழ் பற்றாளர் என்றபோதும் பெரும்பொக்கானவர். உலகத்து முதல் மொழி தமிழ். தமிழிலிருந்துதான் எல்லா மொழிகளும் தோன்றின. ஆகவே எந்தச் சொல்லாக இருந்தாலும் அது தமிழ்ச்சொல்தான் என்றார். பெயருக்கு ஏற்றபடி ரிதிஷ்ணா ஒழுங்குக்கு உட்பட்டவளாக இல்லை. பெரிய அதம் செய்தாள். கைக்கு எட்டும்படி ஒரு பொருளையும் வைக்க முடியாது. இழுத்துத் தள்ளிவிடுவாள். எடுத்து வாயில் போட்டுக் கொள்வாள். ஓங்கிப் போட்டு உடைப்பாள். 1-2 நாட்கள் குழந்தையைப் பார்த்த சந்தோஷம் இருந்தது. அவன் எடுத்துக் கொஞ்சிக் கொண்டிருந்த சமயத்தில் மடியிலேயே போய்விட்டாள். அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது வட்டலுக்கு அருகில் மண்டு வைத்தாள். அவன் கண்ணெதிரிலேயே ஒரு புத்தகத்தை எடுத்து சுக்கலாக கிழித்தாள். 1ஆம் வகுப்பு பாடப் புத்தகம் அது. இப்பவே கிழிக்கிறாள், படிச்சாப்பலதான் என்று நினைத்தான். வயிற்றை இழுத்துக்கொண்டு வீடு முழுக்க ரிதிஷ்ணா ஊர்ந்தாள். கால் முட்டி போட்டு கையை ஊன்றி சில சமயம் தவழ்ந்தாள். ஏதாவது பிடிமானம் கிடைத்தால் எழுந்து நின்று கொண்டாள். பொருளற்ற ஒலிகளை சத்தமாக எழுப்பினாள். அவள் இழுத்தும் தூக்கியும் எரியும் பொருள்களின் ஓசையை விட அதிகமாக கத்தினாள். எப்போது வீட்டுக்குள் நுழைந்தாலும் வீடு முழுக்க பொருட்கள் இறைந்து கிடக்கும். மனைவியை பார்த்து கத்துவான். அவள் ஓடி வந்து எல்லாவற்றையும் பொறுக்கி அதனதன் இடத்தில் வைப்பாள். ஏராளம் பொம்மைகள் வாங்கிப் போட்டான். எந்தப் பொம்மையாக இருந்தாலும் சில நிமிஷ நேரம்தான். தூக்கி வீசிவிட்டு வேறொரு பொருளுக்கு போய்விடுவாள். மனைவி மேல் எவ்வளவு கோபித்தும் பயனில்லை. எல்லாவற்றையும் சரி செய்கிறாள். குழந்தையை முடிந்த அளவு இடுப்பில் தூக்கி வைக்கிறாள். எந்நேரமும் வைத்திருக்க முடியவில்லை.
குழந்தையும் இடுப்பில் இருக்க பிரியப்படுவதில்லை. கீழே தவழ்ந்து ஓடத்தான் விரும்பும். வேலைகளை பார்க்கும்போது குழந்தையை கீழே விட்டாக வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தையை எதிர்காலத்தில் ஒழுங்காக வளர்க்க முடியுமா என்று கவலைப்பட்டான். தன் குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கனவு கண்டானோ அதற்கு நேர்மாறாக குழந்தை வந்து பிறந்திருக்கிறது. 2 வயது வரை வீட்டில்தான் வைத்திருந்தாக வேண்டும். பள்ளிக்கு அனுப்ப முடியாது. முடிந்தால் விடுதியில் சேர்த்துவிடலாம். அதற்கும் உடனடியாக வழியில்லை. பிள்ளைகளை வளர்த்திருக்கும் முறை பற்றி பல பெற்றோரை திட்டியிருக்கிறான். தன்னிலையே கேவலமாக போய்விடும் போலிருக்கிறதே என்று வருந்தினான். தவழ்ந்து குழந்தை வேகமாக வருவதைப் பார்த்தாலே பயம் வந்தது. இதென்னா அரக்கக் குழந்தையா? அவன் மனைவிக்கு கவலை ஏதும் இருப்பதாகவே தெரியவில்லை. குழந்தையை கொஞ்சுவதும் அதன் மொழியில் ஏதேதோ பேசுவதும் என சந்தோஷமாக இருந்தாள். அது என்ன செய்தாலும் துளி கண்டிப்போ மிரட்டுவதோ இல்லை. குழந்தையை இவள்தான் கெடுக்கிறாள் என நினைத்தான். விடுமுறை நாளொன்றில் கண்ணாடியை கழற்றி புத்தகம் ஒன்றின் மேல் வைத்துவிட்டு அலமாரியில் என்னவோ தேடிக் கொண்டிருந்தான். குழந்தை எவ்வளவோ முயன்றும் கைக்கு கிடைக்காத பொருள் ஒன்று இப்போது கைக்கு எட்டும் தொலைவில். வேகமாக வந்த குழந்தை சட்டென கண்ணாடியை எடுத்து உட்கார்ந்து கொண்டது. 2 கைகளிலும் பற்றி வாய்க்குக் கொண்டு போனது. பதறி ஓடி வந்தான். அவன் பிடுங்கி விடுவான் என்பதை அறிந்து கண்ணாடியை வீசி எறிந்தது குழந்தை. சுவரில் பட்டு பிரேமில் விரிசல் விழுந்துவிட்டது. அவனுக்கு வந்த கோபத்திற்கு அளவில்லை. அப்படியே குழந்தையை ஆவேசமாக தூக்கிப் பல்லை கடித்துக் கொண்டு கத்தினான். பொருள்களை வீசுவது போல குழந்தையை வீசிவிட எத்தனித்த கணம். ஓடி வந்த மனைவி குழந்தையை பிடுங்கிக் கொண்டாள். பயந்து வீறிட்டு அலறியது குழந்தை. மாரோடு சேர்த்து தேற்றினாள். கண்ணில் நீர் நிரம்ப அவனை பார்த்து குழந்தைங்க என்றாள். குழந்தையோடு திரும்பி வந்தபின் அவள் பேசும் அதிகபட்ச வார்த்தை அது என்று உணர்ந்தான். அவள் முகமும் சொன்ன தொனியும் அவன் இறுக்கத்தை தளர்த்தின. படுக்கையில் விழுந்தவன் யோசித்தபடியே தூங்கிப் போனான். திடீரென முகத்தில் தண்ணீரைக் கொட்டியது போல சில்லிப்பு. விழித்தான். குழந்தை சிரித்தபடி அவனருகே உட்கார்ந்து கையால் அடித்துக் கொண்டிருந்தது. ஒத்தடம் கொடுப்பது போல அத்தனை சுகமாக உணர்ந்தான். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அதை அனுபவித்தான். தூக்கி வீசப் பார்த்தவன் அவன் என்பதை அதற்குள் மறந்துவிட்ட குழந்தை பிரியமாய்க் குழந்தையை தூக்கி வயிற்றின் மேல் இருத்திக் கொண்டான். 2 கைகளாலும் நெஞ்சில் அடித்தது. அதன் சிரிப்பில் சந்தோஷம் பொங்கியது. குழந்தையோடு சேர்ந்து வீட்டைப் பார்த்தான். எல்லா பொருள்களும் ஒழுங்கில் இருப்பதாக தோன்றியது. இங்கே வைத்த பொருள் அங்கே இருந்தால் என்ன? எல்லாம் இடம்தானே. முழுதான பொருள் உடையட்டும். எப்போதிருந்தாலும் உடையப் போவதுதான். குழந்தையின் பார்வையை முழுதாக வாங்கிப் பார்த்தான். ஒழுங்கு என்று ஒன்றுமில்லை. ஒழுங்கற்று இருப்பதே ஒழுங்கு. குழந்தையோடு சேர்ந்து சந்தோஷமாக சிரித்தான். கடவுள் தனக்கு ஒரு வேலையும் கொடுக்கவில்லை என்று அப்போது தோன்றியது. காலச்சுவடு ஏப்ரல் 2011. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.